ஆக்சுவலி எடப்பாடிட்ட இன்னைக்கு விஜய் கூட்டணியை பத்தி கேள்வி கேட்கும்போது திமுகவை எதிர்க்கிற யாருனாலும் வரலாம் அப்படின்ட்டு இன்னுமே ஒரு ஓப்பன் விண்டோ வச்ச மாதிரியே பேசுறாரு. அதிமுக இன்னுமே விஜய் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்காங்களா? ஏங்க, தாவேக்காவை பொறுத்த மட்டும் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. நான் திமுகவை எதிர்க்கிற முழு சக்தி எங்க கிட்ட தான் இருக்கு, நாங்க தான் எதிர்ப்போம்ட்டாங்க. ஆனா பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு சின்ன சின்ன ஆசை ஒண்ணு இருக்கு. எப்படியாவது கடைசி நேரத்துல வந்து சேர்ந்துட மாட்டாங்களா, திமுகவை எதிர்க்கணும்ன்ற அந்த பேனர்ல ஒண்ணு சேர மாட்டாங்களான்ட்டு. அப்படி ஒண்ணு சேர்ந்தா திமுகவுக்கு தான் நல்லது என்ன கேட்டா. ஆக்சுவல் நேத்து சிடி நிர்மல்குமார் பேசும்போது விஜய் ஒன்னும் யாரையோ முதல்வர் ஆக்குறதுக்கு கட்சி தொடங்கல, அவரை முதல்வர் ஆக்குறதுக்கு தான் கட்சி தொடங்கினாருன்னு கிட்டத்தட்ட எண்டு கேட் வச்ச மாதிரி ஓப்பனா சொல்லிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் அதிமுக பணிஞ்சு பணிஞ்சு போற ஒரு ஃபீல் தான் தெரியுது களத்துல. இல்ல, அவங்க வந்து போக்கஸை வந்து திமுக மேலேயே வச்சிருக்காங்க. அதுல இருந்து மாத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது திமுகவையும் எதிர்க்கிற தாவேக்காவை வந்து நம்ம விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சா இஷ்யூ வந்து சைட்லைன் ஆகி போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. தாவேக்காவுக்குமே தேர்தலில் இருக்கும்போது திமுகவை விமர்சிக்க வேண்டிய கட்டாயம் கண்டிப்பா வரும். அதை பத்தி விமர்சிக்காம நீங்க வந்து போனீங்கன்னா வந்து திமுக அதிமுக ரெண்டுத்தையும் எதிர்க்கிற அதுல விரும்பாத உங்களோட ஓட்டை உங்களால வாங்க முடியாது. நீங்க விமர்சிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீங்க ஒரு காலத்துல, ஒரு கட்டத்துல. ஒருவேளை இப்ப விஜய் தரப்புல வெளிய கூட்டணி இல்லைன்னு சொன்னாலும் பின்னாடி எதுவும் ஒரு பேச்சுவார்த்தை இல்ல ஒரு நம்பிக்கை கொடுக்கற மாதிரி எதுவும் விஷயம் நடக்குதா? அதிமுக அதனால தெரியலங்க. சைலண்டா பின்னாடி ஏதாவது நடந்தாலும் நடக்கலாங்க. நம்ம இப்ப எதுவும் சொல்ல முடியாது. இருக்காங்க? தெரியல, ஏதோ ஒரு கால்குலேஷன் ஓடிட்டு இருக்கு. இல்லாட்டி இந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ஸ் ரெண்டு பேரும் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பாஜகவும் அமைதியா இருக்காங்க. அமைதியா இருக்கு. பாஜகவும் பணிஞ்சு போற மாதிரி தான் பேசுறாங்க தாவே காட்ட. ஐயா விஜய் அவர்களே, நீங்கள் இது மாதிரி பேசக்கூடாது, இது மாதிரி இருக்கிறது, நீங்கள் கொஞ்சம் யோசித்து பேச வேண்டும், நீங்கள் அப்படி பேச வேண்டும், இப்படி பேச வேண்டும், விஜய்க்கு இன்னும் எதுவும் சரியாக அவருக்கு யாராவது நன்றாக சொல்ல வேண்டும் அப்படின்னு அப்படிதான் போறாங்களே தவிர திமுக வந்து எப்படி கடுன்னு பாக்குறாங்க அந்த மாதிரி எல்லாம் விஜயை பாக்குறாங்களா? இல்லையே. இத்தனைக்கும் கொள்கை எதிரி தானே, பாக்குறது இல்லையே. சோ அதிமுக பாஜக ரெண்டு பேருக்குமே தாவேக்காவை பத்தி ஏதோ ஒரு வந்துட மாட்டாரா அப்படி ஏக்கத்துல துடிச்சிட்டு இருக்காங்க பாவம். ஆனா அவர் பாவம், அவர் போவாரா மாட்டாருன்னு அவருக்கு தான் தெரியும். அவரு நிர்மல்குமார் கேட்ட மாதிரி நாங்க முதல்வர் நேரத்துக்கு உங்ககிட்ட ஏன்பா வரணும்னு கேட்கிறாரு அவரு. அவங்க வரா மாதிரி ஐடியா இல்ல. இவங்களுக்குதான் தேர்தலுக்கு அப்புறமும் அந்த கணக்கு நீடிக்குது. ஆக்சுவலா இப்போ தேர்தலுக்கு முன்னாடி வராட்டியும் பரவாயில்ல, தேர்தலுக்கு அப்புறம் ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் வந்ததுன்னா தாவேக்கா ஒரு 10 பேர் இருந்தாங்க வச்சுக்கோங்க, அது உதவியா இருக்கும்ல. எதுக்கு நம்ம பகச்சிக்கணும் அனாவசியமா அப்படின்ற எண்ணம் தான் மோஸ்ட்லி. பாஜகவை பொறுத்த மட்டும் நீங்க வந்து அவ்வளவு சுலபமா அவங்க எடை போட்ட முடியாது. அவங்க வந்து ஒருத்தரை விமர்சிக்காத இருக்காங்க இல்ல விமர்சிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் கணக்குல இருக்கும். அடுத்த 10 வருஷத்துக்கு கூட கணக்கு போடுவாங்க, அவங்க சொல்ல முடியாது. அதனால வந்து அதிமுக விடுங்க. அதிமுக வந்து அவங்களுக்கு என்ன இமிடியேட்டா அவங்களுக்கு என்ன எண்ணம் இருக்குன்னா தேர்தலுக்கு முன்னாடி ஒருவேளை வருவாங்கன்னு ஒரு எண்ணம் இருக்கும். இவங்க பாஜகவுக்கு வந்தா அவர் வரதுக்கான வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். இல்ல பாஜகவுடைய அதிமுக இருக்குன்னா தேர்தலுக்கு அப்புறம் தொங்கு சட்டமன்றம் அமைஞ்சதுன்னா ஒருவேளை விஜய் ஏதாவது நம்பர்ஸ் வந்தாருன்னா அது ஏதாவது பயனுள்ளதா இருக்குமா அப்படி அப்படி பகச்சிக்க வேண்டாம் அப்படி எண்ணமா இருக்கலாம். ஆனால் இந்த நிலைமை வந்து ரொம்ப நாள் நீடிச்சா சரியா ஒர்க் அவுட் ஆகாது. தேர்தலும் போது திமுக அதிமுக பிடிக்காத ரெண்டு பேருமே விஜய்க்கு ஓட்டு போடணும்னா அவர் அதிமுகவை விமர்சிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார். அது செய்யலைன்னா அவருக்கு ஓட்டுகள் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மெர்சல் பட டைம்ல விஜய் படத்துல ஒரு சின்னதா ஒரு டயலாக் வந்ததுக்கு ஒட்டுமொத்த பிஜேபியும் சேர்ந்து விஜய் அட்டாக் பண்ணாங்க. ஆனா இப்போ விஜய் வந்து தொடர்ச்சியா ஏதோ ஒரு வகையில மத்திய அரசு அங்கங்க கிரிட்டிசைஸ் பண்ணா கூட எந்த ரியாக்ஷனுமே இல்லாம மயிலறகால வருடி விட்டுட்டு தான் இருக்கிறாங்க. எக்ஸப்ட் அண்ணாமலை மட்டும் கொஞ்சம் ஹார்ஷா இல்ல விமர்சிக்கிறாரு. இல்ல, அதாவது அதான் சொல்றேன். இப்ப தேர்தல் இல்லாத போது இந்த மாதிரி அட்டாக் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அவர் வந்து ஜிஎஸ்டியை பத்தி விமர்சனம் பண்றதெல்லாம் வந்து விமர்சனம் பண்றாங்க. நான் பண்ணி நாங்க இல்லைன்னு சொல்ல வரல. பட் இந்த சமயத்துல வந்து தேர்தல் நெருக்க சமயத்துல வந்து அவங்க வந்து விஜயோட வந்து ஒரு சாஃப்டா போகிறதுக்கு தான் விரும்புறாங்க ஆக்சுவலா. விஜய் என்னதான் வந்து சிலர் என்ன மாதிரி கணிப்பை இது பண்றாங்கன்னா, பாஜக வந்து விஜய முதல்வர் வேட்பாளரா முன்னிறுத்தி எடப்பாடியை கன்வின்ஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தியரிய சொல்றாங்க. அதுக்கெல்லாம் எதுவும் பாசிபிலிட்டி இருக்கா? அதனாலதான் விஜய் அட்டாக் பண்ணாமயே இன்னமும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கேட்கறது பாஜகவுடைய எண்ணமா இருந்தா அது அது மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட இல்லை. அதுக்கப்புறம் அதிமுக என்கிற கட்சி தானே தன் தலையில மண்ணவாரி போட்டுதான் மாறிடுது ஆக்சுவலா. அதோட அதிமுகவுடைய இது முடிஞ்சு போச்சு. அது அப்படிதான் நம்ம பார்க்கணும். விஜய் முதல்வரத்துக்கு வந்து இல்லாத கூட்டணி தேர்தல் கட்சிகள் முடிவுக்கு அப்புறம் முதல்வரை சூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து எடப்பாடி ஒதுக்க மாட்டாரு. தேர்தலுக்கு முன்னாடியே தன்னை முதல்வர் கேண்டிடேட்டா பிரச்சாரம் பண்ணணும் தான் எடப்பாடி கோரிக்கை வைப்பார். ஆனா பாஜக டெல்லி சைட்ல இருந்து இன்னும் எடப்பாடி தான் முதல்வர்னு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு பிச் வரல தானே இன்னமும். இப்ப அதுதான் இப்ப ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு ஆக்சுவலா. அந்த விஷயத்தை வந்து தெளிவுபடுத்தி தான் பிரச்சாரம் பண்ணணும்னு தான் சொல்றாரு. நிர்மலா சீதாராமன் பஞ்சாயத்து போயிருக்கு அந்த அம்மாட்ட, நீங்க முதல்வர் வேட்பாளர்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பாஜக வழக்கம் போல இழுத்தடிச்சுட்டே இருக்கிறாங்க அப்படிதானே? ஆமா, வழக்கம் போல இழுத்தடிச்சே இருக்காங்க. அது வந்து அதிமுகவுக்கு ரொம்ப சங்கடத்தை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கு ஆக்சுவலா.
இப்ப தனியார் தொலைக்காட்சியில ஒரு விவாத நிகழ்ச்சி நடக்குது. அதுல வந்து பாஜக சார்ந்த ஒரு பத்திரிகையாளர் வந்து என்ன சொல்றாருன்னா, தண்ணி கேன் போட வந்தவங்களெல்லாம் கூட்டணிக்கு வாங்க, கூட்டணி வாங்கன்னு அதிமுக கெஞ்சுது அப்படின்னு சொல்லி ஓப்பனா விமர்சிக்காரு. அந்த அளவுக்கு ரொம்ப வீக்கா இருக்கிறாங்களா அதிமுக இந்த? அது உண்மைதானுங்க. ஏப்ரல் மாசம் கூட்டணி அமைச்சாங்க பாஜகவும் அதிமுகவும். இதுவரையும் எந்த கட்சியும் போய் அங்கிருந்து எல்லா கட்சியும் வெளில தான் வந்தாங்க. தேமுதிக வெளில வந்தாரு, தினகரன் வெளில வந்தாங்க, ஓபிஎஸ் வெளில வந்தாரு. யாரும் போலையா அவங்க கிட்ட? பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி வெற்றி பெற்றாலும் லாபம் தான், இல்ல பயங்கரமா தோல்வி அடைஞ்சாலும் லாபம் தான் அப்படிங்கிற மோட்ல இருக்கிறாங்களா? அவங்கள பொறுத்த மட்டும் இந்த எலெக்ஷன்ல ஒரு ஒரு திராவிட கட்சி காலியானும்னு நினைக்கிறாங்க. ஓகே. அவங்க அந்த அதிமுக அஜெண்டா பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க. அதான் உண்மை. ஒரு 2 பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை இல்லாம ஒரு கூட்டணி சேர்ந்திருக்காங்க. அதிமுக, பாஜக 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை இல்லாத ஒரு கூட்டணியா இருக்கு. 2 பேருக்கு நடுவில் நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு ஆக்சுவலா. இது எப்படி போய் முடியும் தெரியாது. இவங்களுக்கு அவங்களை கண்டா ஒரு சில விஷயங்கள்ல பயம், அவங்களுக்கு இவங்களை விட்டு அவர் ஆள் கிடையாதுன்ற ஒரு நிலைமை. அதனால எதையுமே தெளிவா பேசி முடிவு பண்ண முடியாத இடத்துல அவங்க 2 பேரும் இருக்காங்க ஆக்சுவலா. ஈரோடு மாநாட்டுல பேசும்போது ஒரு விஷயம் சொல்றாரு, அண்ணாவையோ எம்ஜிஆரையோ நான் பயன்படுத்துவேன், யாரும் கேள்வி கேட்க முடியாதுன்ட்டு. அது அதிமுக வாக்க பெருசா குறி வச்சு பேசுறாரா? அதிமுக அந்த விஷயத்துல கவனமே இல்லாம இருக்கிறாங்களா? தெரியல. அதாவது இது பழையபடி பழையதுதான். விஜயகாந்த் கருப்பு எம்ஜிஆர்னு அவருடைய தொண்டர்கள் சொன்ன போது ஜெயலலிதா கடுமையா அட்டாக் பண்ணாங்க. சிலருக்கு பித்தம் தலைக்கேறி விட்டது அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்துறதெல்லாம் அவங்க ஜெயலலிதா எதிர்த்தாங்க. பழனிசாமி எதிர்க்க மாட்டார். ஏன்னா அவரே ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர் கிடையாது. அதனால அவர் எதிர்க்கிறதுக்கு யோசிப்பார். ஜெயலலிதாக்குலாம் ஒரு கட்ஸ் இருந்தது. அவங்க தைரியமா சொன்னாங்க. இவருக்கு அந்த கட்ஸ் கிடையாது. எதுக்கு விஜயை பகச்சுக்கணும்ன்ற எண்ணத்துல இருக்கார். ஏன்னா எங்க தலைவர் எம்ஜிஆர் அவர் பேரை நீங்க பயன்படுத்துறீங்க. அவர் பொதுவான தலைவர் கிடையாது, அவர் எங்க கட்சியோட தலைவர் அப்படின்னு சொல்றதுக்கான தைரியம் அவர் கிடையாது. அது ஜெயலலிதா சொன்னாங்க 2007 வருஷம். இல்ல டிடிவி தினகரன் வந்து கொடியை பயன்படுத்தினதுக்கு ஓபிஎஸ்க்கு எதிராலாம் பயங்கரமா வழக்கு தொடுத்தாங்க, இது பண்ணாங்க. விஜய் வந்து ஒட்டுமொத்த பேஸ்மெண்டையே குறி வைக்கிறாரு, அவரை கண்டுக்காமையே இருக்கிறாங்க. தைரியம் இல்ல சார். இந்த மாதிரி இறங்கி அடிக்கிறதுக்கு தைரியம் கிடையாது. ஓகே. என்ன ஏதாவது ஓட்டு போயிடுமோ, ஏதோ பிரச்சனை ஆயிடுமோ, தைரியம் இல்ல ஆக்சுவலா. நீங்க இறங்கி தைரியமா அடிச்சீங்கன்னா, ஏன்னா நீங்க செல்வாக்கு மிக்க தலைவர் கிடையாது. நீங்க ஒரு செல்வாக்கு மிக்க தலைவரா இருந்தா நீங்க இறங்கி அடிச்சீங்கன்னா உங்களுக்கு பயம் இல்லாத நீங்க இறங்கி அடிப்பீங்க. ஒரு செல்வாக்கு கிடையாது. கட்சி அதிமுக என்கிற கட்சி இருக்கு, ஒரு கட்டுமானம் இருக்கு. அது ஒரு தலைவர் செல்வாக்கு மிக்கவரா இருக்கணும். அப்பதான் இந்த மாதிரி எல்லாம் எதிர் தாக்குதல் எல்லாம் நடத்த முடியும். எம்ஜிஆர் பேரை உனக்கு பயன்படுத்துறதுக்கு உரிமை கிடையாதுன்னு இவர் சொல்றதுக்கான தைரியம் இவருக்கு இல்ல ஆக்சுவலா. கடைசி அப்படியே நழுவி போறாரு. இது எம்ஜிஆருக்கு பெருமை தானே அப்படி நழுவி போறாரு. அவங்க நோக்கம் சொல்றவர் நோக்கம் என்னவா இருக்குன்னா, எம்ஜிஆர் பேரை சொல்லி ஓட்ட வாங்குறது அவர் நோக்கமா இருக்கு. இவரே எப்படி நழுவி போறாருன்னா, சொன்னா நமக்கு பெருமை தானே அப்படின்னு நழுவி போறாரு. அது ரெண்டுமே வளவழா குழவழா. நான் சொல்றது என்னன்னா, அவர் எம்ஜிஆர் பேரை யூஸ் பண்றதுக்கு அவருக்கு ரைட் இருக்கா இல்லையான்னு சொல்ல வேண்டிய கடமை எடப்பாடி பழனிசாமி இருக்கு. அவர் தானே எம்ஜிஆர் வழி வந்த கட்சியை வச்சிருக்காரு கையில. அவருக்கு இருக்கு ஆக்சுவலா. அவர் சொல்லணும். அப்போ அவர் சொல்லலைன்னா அவருக்கு செல்வாக்கு இல்ல, அவர் செல்வாக்கு மிக்க தலைவரா இல்லைன்னு நம்ம பார்க்கணும். அவர் ஓட்டக்குறி வச்சுதான் சொல்றாருன்னு எல்லாருக்கும் தெரியும், விஜய் சொல்றாருன்னு தெரியும். அப்ப நீங்க அவர் ஓட்டக்குறி வைக்கும்போது நீங்க அவருக்கு சொல்ல வேண்டாமா அவனுக்கு உரிமை கிடையாதுன்ட்டு? ஏன் சொல்லல? இது அதிமுக சாதாரண ரசிகர்களே சொல்றாங்க. எம்ஜிஆர் பொதுவான தலைவர் சார். அவர் முதலமைச்சரா இருந்தாரு. அரசாங்கம் அவர் பேர்ல விழாலாம் எடுக்கலாம், என்ன பண்ணலாம். இன்னொரு கட்சியோட தலைவர் எம்ஜிஆர் பேரை பயன்படுத்துறதை நீங்க எப்படி அலோவ் பண்ண முடியும்? அவர் ஆரம்பிச்ச கட்சி இன்னும் இருக்குன்ற போது நீங்க எப்படி அந்த கட்சியோட தலைவர் பேரை எப்படி சார் பயன்படுத்த முடியும்? இப்போ லாஸ்ட் எலெக்ஷன்ல ஏடிஎம்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு ஏரியானா கொங்கு பெல்ட். இந்த வாட்டி விஜய் அதை பயங்கரமா போக்கஸ் பண்றாரா? ஏடிஎம்கேக்கு பெரிய அடி வாங்க வாய்ப்பு இருக்கா? இந்த வாட்டி கொங்கு பெல்ட் மும்முனை போட்டி ரொம்ப கடுமையா இருக்கும் சார். அதிமுக பாஜக ஒரு சைடு, திமுக செந்தில் பாலாஜி அவங்க வேலை செய்யறது ஒரு பக்கம், தாவேகா. மும்முனை போட்டியில விஜய் ஒரு ஸ்பாயிலரா இருப்பார். சில தொகுதிகளில் அதிமுகவையும் சில தொகுதிகளில் திமுகவையும் கூட ஒரு ஸ்பாயில் பண்ணுவார், சொல்ல முடியாது. கோயம்புத்தூர்ல போன வாட்டி 10 தொகுதி அதிமுக பாஜக வந்தாங்க. இந்த வாட்டி 10 தொகுதியும் அதிமுக பாஜக வரதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா பல இடங்கள்ல திமுகவோட வெற்றியை விஜய் ஸ்பாயில் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவர் வின் பண்ணுவாரா தெரியாது, அவர் ஸ்பாயில் பண்ணுவார். ஆனா யார ஸ்பாயில் பண்ணுவாரு அப்படிங்கறது இன்னமுமே புரியாம தான் இருக்குதா? அது இன்னுமே இந்த கிளாரிட்டி உறுதியா தெரியல ஆக்சுவலா. அவர் திமுக எதிர்ப்பு ரொம்ப கையில் எடுக்கிறாரு. அப்ப திமுக எதிர்ப்பு ரொம்ப கையில் எடுக்கும்போது திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் போகும். திமுக ஆதரவு ஓட்டுகள் அவர் எடுப்பாரா? திமுக பெண்கள் இப்ப திமுகவுக்கு கடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் நிறைய ஓட்டு போட்டிருக்காங்க. இப்ப அந்த பெண்கள் உரிமை தொகையை வாங்கின பெண்கள், பயனடைந்த பெண்கள் கூட மாத்தி ஓட்டு போட்டாங்கன்னு என்ன பண்றது? அது திமுகவை பாதிக்கும் இல்லையா? அது
சோ அதனால சொல்ல முடியாது, கொஞ்சம் பொறுத்து இருந்தா பாக்கணும். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம் இது ஆக்சுவலா. திமுகவோட ஓட்டை எவ்வளவு தூரம் எடுக்க போறாங்கிறது ஒரு முக்கியமான இடம். விஜய்க்கு ஒரு 20 to 25% ஓட் ஷேர் இருக்குங்கிற விஷயத்த திரும்ப திரும்ப நரேட்டிவா செட் பண்றாங்க. அந்த அளவுக்கான பாசிபிலிட்டி இருக்குதா? எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்ல சார். அது அவங்க ஆதவ அர்ஜுனாவோட கணக்கா இருக்கும், அவர் போட்ட கணக்கா இருக்கும். அது அந்த மாதிரி எனக்கு தெரியல. அவரோட ஓட்டை கணிக்கவே முடியாத லெவல்ல தான் நம்ம இருக்கோம் ஆக்சுவலா. அதனால ஆனா ஓட்டுகள் வர வழி நமக்கு தெரியுது, அவருக்கு எப்படி ஓட்டுகள் வரும் அப்படின்றது தெரியுது. ஆனா எவ்வளவு பெர்சன்டேஜ் அது வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அவருக்கு கொஞ்சம் வரும். அதே மாதிரி அதிமுகவோட அட்டாக்க சீரியஸாவும் எடுத்தாருன்னா அதிமுக பிடிக்காதவங்க ஓட்டு கொஞ்சம் வரும். அதுக்கப்புறம் பாஜகவை சீரியஸா எடுத்தாருன்னா திமுகவுக்கு போற பாஜக எதிர்ப்பு ஓட்டை கொஞ்சம் எடுப்பாரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. பட் அதெல்லாம் அவர் பண்ணணும். அதிமுகவை களத்திலேயே இல்லைன்னு கடந்து போறாரு, கொள்கை எதிரி அதை வருடி கொடுக்குறாரு. அப்படி இருந்தா எப்படி அப்புறம் அவருக்கு அந்த ஓட்டெல்லாம் வரும்? திமுக எதிர்ப்பு ஓட்டை பிரிச்சு அதிமுகவை தான் அவரு ஸ்பாயில் பண்ணுவாரு. ஆனா சிலர் என்ன சொல்றாங்கன்னா, விஜய்க்கு வந்து பெண்கள் ஓட்டு, சிறுபான்மையினர் ஓட்டு, தலித்ஸ் ஓட்ஸ் இருக்கு. சோ அது வந்து மேஜரா டிஎம்கே அலைன்ஸை தான் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு கணிப்பு இருக்கு. இல்ல அந்த அந்த ஓட்டுடைய பேட்டர்னை பார்த்தா திமுக வந்து தன்னால பயன்பெற்றவருடைய ஓட்டை வாங்குறதுல காலேஜ் இளைஞர்களும் இருக்காங்க, இப்போ பெண்களும் இருக்காங்க, பயனடைந்தவர்கள் பெண்களும் இருக்காங்க, இளைஞர்களும் இருக்காங்க. சோ அந்த ஓட்டை வாங்கும்போது அந்த ஓட்டு ஷிஃப்ட் ஆச்சு, பணம் கொடுத்தா கூட 1000 ரூபாய் வாங்கிட்டு கூட பெண்கள் வந்து மாத்தி போடுறாங்க அப்படின்னா திமுகவும் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் திமுக வந்து மைக்ரோ லெவல்ல ஒர்க் பண்றதை பார்க்கும்பொழுது அதை வந்து குறி வச்சு அந்த ஓட்டுகளை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு 1,30,30,30,30,00,000 பேர் மற்ற ஸ்கீம்ஸ்ல பெனிஃபிட் ஆனவங்க எல்லாம் சேர்த்து ஒரு 1,80,00,000 பேரை அவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அதுல ஒரு 1,50 கோடி பேரை வாங்கினா கூட 33% வாங்கி 4 முனை போட்டியில வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால சொல்ல முடியாது எவ்வளவு ஓட்டை வந்து ஒரு இடத்துல ஸ்பாயில் பண்ணுவார் தெரியுது. எவ்வளவு தூரத்துக்கு அதிமுக அதிகமா ஸ்பாயில் பண்ணுவார், திமுகவை கொஞ்சம் குறைஞ்ச இடங்கள்ல ஸ்பாயில் பண்ணுவார். ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் 500 ஓட்டு 200 ஓட்டு 300 ஓட்டுல வெற்றி வாய்ப்பு இழக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, வின் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதனால ஒவ்வொரு ஓட்டும் அங்க முக்கியமா இருக்கிறதுனால இந்த இந்த சேதாரம் வந்து எப்படி உண்டாகுன்றதை நம்ம கணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஆக்சுவலா. களத்துல இல்லாத கட்சிகளை நான் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு அதிமுகவை வந்து லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ற மாதிரி பேசுறாரு. அது ஒரு சரியான அப்ரோச்சா? இல்ல ஒரு அதிமுக பத்தி மட்டும் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றா சொல்ல முடியாது. அவர் நாம் தமிழரையும் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாரு, நாம் தமிழரை டீல் பண்றது பிரச்சனை இல்ல, அதிமுகவையும் அப்படி டீல் பண்றது ப்ராப்ளம் தானே. ஆமாங்க. தமிழ்நாட்டுல இருதுருவ அரசியல்ல திமுக அதிமுக இருக்கும்போது திமுக விட்டா மக்கள் அதிமுக தான் ஓட்டு போடுவாங்கன்றது இந்த 50 வருஷ காலமா நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் இந்த வாட்டி அதுக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கு. அந்த இடத்துல வந்து எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு தாவேக்கா சொல்லும் போது அதிமுக அந்த இடத்துல நகர்த்துற ஒரு விஷயத்தை அவர் பண்றார். அவர் பண்றவர் என்ன சொல்றாரு, களத்தில் இல்ல அதை பத்தி விமர்சிக்க மாட்டேன்றார், களத்தில் இல்லாதவங்களை பத்தி நான் விமர்சிக்க வேண்டியதில்லை என்றார். இப்ப அதிமுகவுடைய பிரசன்ஸே அவர் இருப்பையே கணக்கில் எடுத்துக்கல ஆக்சுவலா. அவர் அதிமுக கணக்கில் எடுத்துட்டாருன்னா அவருக்கு பல டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் இருக்கு. ஏன்னா அதிமுகவை நீங்க எடுத்துட்டீங்கன்னா திமுக ஊழல் சொல்லும் போது அதிமுகவையும் ஊழல் சொல்லணும், திமுக பத்தி விமர்சிக்கும் போது அதிமுகவுடைய கடந்த கால ஆட்சிகளை பத்தி விமர்சிக்கணும். அப்போ அந்த விஷயத்தை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்றாரு, களத்துல இல்லைன்னு சொல்லிட்டு தப்பிச்சுட்டு போறாரு. அப்படி தப்பிச்சுட்டு போறாரு அவரு. அதை இப்ப அதிமுக விமர்சிக்க வேண்டாம் பாத்தீங்களா? இப்ப நீங்க கேக்குறீங்களா அதிமுக விமர்சிக்கலன்னு, அதிமுக விமர்சிக்காத தப்பிச்சுட்டு போறாரு. ஏதாவது பின்னாடி ஒரு காலகட்டத்துல எங்கேயாவது நம்ம சேர்ந்து இருக்க வேண்டி இருக்குமோ அப்படின்னு ஏதாவது ஒரு எண்ணம் இருக்கோ இல்லையோ தெரியல அவருக்கு. ஆனா இது வந்து அதிமுக ஒரு டிவேல்யூ பண்ற மாதிரி தானே. இதுக்கு அதிமுக ஏதோ ஒன்று ரியாக்ட் பண்றது தானே அதிமுக சைட்ல கரெக்டா இருக்கும். அதிமுக இதை விட வந்து இதா இருக்காங்க, வாய்மொழியில் இருக்காங்க, மௌனியா இருக்காங்க, இதை விட மௌனியா இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு தாவக்கா ஏதாவது எப்பாவது வந்துருமா, நம்ம கூட கூட்டணிக்கு வந்துருமான்னு ஏதோ ஒரு நப்பாசை இன்னும் ஏதோ கொஞ்சம் நஞ்சம் ஓட்டின்னு இருக்கு போல இருக்கு அவங்களுக்கு. அதனால இன்னும் அவங்க வந்திருக்குமா, ஒரு தேர்தலுக்கு அப்புறம் ஏதாவது தொங்கு சட்டசபை வந்ததுன்னா அதுல ஏதாவது தாவேக்காவோட உதவி தேவையா இருந்தா என்ன பண்றது? அதனால எதுக்குடா அவங்க கேட்டா, ஏங்க பாஜகவை மட்டும்தான் விமர்சிக்குது திமுக, திமுக வேற யாரையும் விமர்சிக்கல, திமுக அதை விமர்சிக்கல, இல்ல காங்கிரஸ் எதை விமர்சிக்குது, காங்கிரஸ் அதை விமர்சிக்கல. அவங்க எல்லாம் அந்த எபிர்ச்சி எடுக்கும்போது தாவேக்கா மட்டும் இவங்களதான் விமர்சிக்கணும் நம்ம எப்படி கட்டுப்படுத்த முடியும்? அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் பண்ணுவார் அப்படின்னு ஒரு கூட்டத்தில் சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்கு. நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா, நீங்க கொள்ளை எதிரின்னு ஒருத்தரை டிக்ளேர் பண்ண பிறகு அவரை நீங்க விமர்சனம் பண்ணாத மத்திய அரசுடைய பல விஷயங்கள் தமிழ்நாட்டை பாதிக்குதுங்க. அப்படி பாதிக்கும் போது அதை பத்தின எந்த விஷயத்தை நீங்க பேசாத இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன பண்றது? அது மட்டும் இல்ல, அதிமுக என்கிற கட்சி இங்க இருதுருவ அரசியல்ல திமுக அடுத்தபடியா இருக்கு. நான் தான் திமுகவுக்கு போட்டின்னு சொல்றேன், நீங்க அதிமுக பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற வரும்போது அதிமுகவும் பேசாம இருக்கு, இவரும் அதிமுக பத்தி விமர்சனம் பண்ணதுல தப்பிச்சுன்னு போற ஒரு மனநிலையில தான் இவரும் இருக்காரு. அதுல நடுவுற மனநிலையில தான் இருக்காரு. நம்ம கேட்க முடியாது இல்ல, கேட்டா நான் தான் சொல்லிட்டேன் களத்திலேயே இல்லைன்னு சொல்லிட்டேன். களத்துல இருக்குன்னு சொன்னா அதிமுக ஊழல் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்படுவார்.
திமுக ஊழல் அதிமுக என்னன்னு கேட்பாங்கல்ல, அந்த வார்த்தையிலும் தப்பிக்கணும்னு போறாரு அவர் ஆக்சுவலா. ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவா பேசுனீங்க. நன்றி. நன்றி சார்.